வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை தொடர்ந்து பாஜகவினுடைய கூட்டங்களை புறக்கணிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு எப்போதுமே உண்டு. இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி திமுக அரசை வீழ்த்தி தமிழக சட்டசபை தேர்தல் 2026 வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, இதுக்கு ஒரு முக்கியமான நிர்வாகிகளில் ஒருத்தர் தலைவர்னு சொல்ல முடியாது, நிர்வாகிகள் அதில் ஒருத்தர் அண்ணாமலை. அவர் நோக்கத்துடனே தவிர்க்கிறார். இதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடனே இந்த கூட்டங்களை தவிர்க்கிறார். யார்? நயினா நாகேந்திரன் ஏற்பாடு பண்ணுற கூட்டங்களை தவிர்க்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. நாடு முழுவதும் அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய நினைவு தினம் விழா நடக்கிறது. அதற்கான ஒரு சிலை திறப்பு விழாவுக்கு ஆந்திராவுக்கு வர்றதுக்கு இவர் டேட் கொடுத்துட்டாரா? அதான் எனக்கு என்னன்னு புரியல. அவர் தமிழ்நாடு பாஜகவில் தான் இருக்காரா இல்லை என்னன்னு எனக்கு இது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இவர் தேர்தலுக்கு வியூகமெல்லாம் வகுக்காமல், இல்லை தேர்தலுக்கான ஆலோசனை சொல்லாமல் இவர் ஆந்திராவில் போய் வாஜ்பாயோடைய சிலை திறக்க போயிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன புலப்படுதுன்னா, அவர் தொடர்ந்து விஜயினுடைய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற அந்த ஒரு உற்சாகத்தில் இருக்கார். அதில் அவர் 100க்கு 100 நிற்கிறார். விஜயினுடைய கட்சியை ஆதரவு கொடுக்கறது, டிடிவி தினகரனுக்கு ஆதரவு கொடுக்கறது. சசிகலாமா நேரில் பேசினாலும் தெரியாது. டிடிவி தினகரன் ஆதரவு கொடுத்துட்டாலே டிடிவி தினகரன் ஆட்டோமேட்டிக்காக விஜயோட கூட்டணியில் சேருவார்னு அது ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அண்ணாமலை, டிடிவி தினகரன், விஜய் இது மாதிரி அரசியல் அஸ்தமனத்தை நோக்கி இவங்களுடைய கூட்டணி போய்கிட்டு இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஆனால் ஒரு தேசிய கட்சி இப்படி ஒருத்தரை தன்னிச்சைங்கிறதுங்கிறது வேறு, தன் எழுச்சியாக எழுங்கிறது வேறு. ஆனால் தூண்டி விட்டு ஒரு மாநில தலைமையை கெடுத்து தனக்குத்தானே மண்ணவாரி போடுறது தெரியாமல் போட்டால் பரவாயில்ல. அது தெரிஞ்சே மண்ணவாரி போட்டுக்கிற ஒரு கட்சி அது பாஜக இருக்குதுங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை இன்னமும் மொழி தெரியாது, இங்கே பேசுகிற தமிழ் மொழி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம சொல்கிற அந்த நிலவரம் அவங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறது ஒரு பேரியராக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். இங்கேருந்து தமிழ் பேசி தமிழ்லேருந்து ஒருத்தர் என்னதான் புலமையாக ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் பாஜக தலைமைக்கு அண்ணாமலையோட உண்மையான உள்நோக்கங்கள் புரியணும்ல. ரைட் பிட்வீன் த லைன்ஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் வரும். அப்படி ஏதாவது தெரியாமல் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். இங்கே இருக்கிற நயினா நாகேந்திரன் இந்தளவுக்கு ஹிந்தியில் புலமை, அவர் எப்படியெல்லாம் அதை பேசுகிறாருங்கிறது நமக்கு புரியல. ஆனால் தொடர்ந்து பாஜகவை புறக்கணிப்பதில் அண்ணாமலை மும்முரமாக இருக்கிறார். என்ன காரணம்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.